நீங்கள் எந்த கலாச்சாரத்தை சார்ந்தவங்க, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க, உங்கள் கேரக்டர் எப்படி இருக்க போகுது, இவ்வளோ ஏன் உங்களை எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையுமே உங்களோட தோற்றத்தையும் தோல் நிறத்தையும் மட்டுமே பார்த்து ஒருத்தர் முடிவு செஞ்சால் எப்படி இருக்கும் உங்களுக்கு. பல லட்சம் பேருக்கு இன்னைக்கு இந்த இனவெறி அப்படின்றது ஒரு அவமதிப்பாக இருக்குது. ஆனால் பல வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இதே இனவெறி ஆயுள் தண்டனையாக இருந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நாம் 1976 அலெக்ஸ் ஹேலி எழுதி வெளிவந்த ரூட்ஸ் அப்படின்ற புக்கை பற்றி பார்க்க போகிறோம். 1976 ஆல்ரெடி மனுஷன் நிலா மேலே கால் வச்சுட்டான். நமக்கெல்லாம் கலர் டிவி கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு நினப்பில் ரொம்ப மாடர்னாக ஃபீல் பண்ணிருந்தாங்க அந்த மக்கள். பட் இருந்தாலும் அந்த டைம்லேயும் இனவெறி அப்படின்ற ஒரு விஷயத்தினால சமுதாயத்தில் பல பேர் தாக்கப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. ரூட்ஸ் அடிமைத்தனத்தை மட்டும் பேஸ் பண்ணி எழுதப்பட்ட புத்தகம் கிடையாது. அது பல ஜென்ரேஷன்ஸை கவர் பண்ணுது. இந்த கதை ஆரம்பிக்கிறது ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் 18வது செஞ்சுரியில் பிறந்து வளர்ந்த ஒரு மந்திகா பையன். அவனை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிக்கும். அவனோட பேர் குந்தா கிந்தே. குந்தா ஒரு அடிமையாக பிறந்தவர் கிடையாது, ஒரு அடிமையாக மாற்றப்பட்டவர். ஒரு போராளியாக ஆகணும் அப்படின்னு ட்ரைனிங் எடுத்தவர். அவர் பேசுகிற மொழியாக இருக்கட்டும், அவரோட பெயராக இருக்கட்டும், அவரை சார்ந்திருக்கிற மக்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ரொம்ப பெருமையாக நல்ல கௌரவமாக நினச்சிட்டு இருக்கிற ஒரு பையன். அவனோட அடையாளம் என்ன அப்படின்றத ரொம்ப ஆழமாக தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு பையன். குந்தா ஒரு நாள் கிராமத்துக்கு வெளியே காடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு போவான். எனக்கு ட்ரம்மு செய்யணும், அதுக்கு பொருட்கள் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போவான். ஆனால் அந்த பயணம் அவனோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிடும். வெள்ளையர்களோட கண்ணில் அவன் தென்பட்டுருவான். அவனை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க. சங்கிலியை கையில் கட்டி அடித்து ஒரு இருட்டான ஒரு படகுக்குள்ளே தள்ளி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மாதக்கணக்காக அவன் அதுக்குள்ளே இருப்பான். அவனோட ரத்தம், அவனோட வேர்வை, அசிங்கம் இது எல்லாத்துலேயுமே புரண்டுக்கிட்டு அவன் மட்டும் தனியாக இல்லை, இன்னும் நூற்றுக்கணக்கான கருப்பின மக்கள் கடத்தப்பட்டு இருக்காங்க அவன் கூடவே. இந்த புக்கு படிக்கும்போது அவன் கூடயே நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த கப்பலுக்குள்ளே நீங்களும் இருப்பீங்க. ஏன்னா அந்த கதறல்களாக இருக்கட்டும், சத்தங்களாக இருக்கட்டும், வேறு ரொம்ப வலி, நிறைய வலி. அவன் பக்கத்தில் இருக்கிறவன், அவனோட சங்கிலியே கட்டின்னு இருந்த பக்கத்தில் இருக்கிறவன் இறந்து போகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு இந்த புக்கை படிக்கும்போது ரொம்ப பர்சனலாக ஃபீல் பண்ணி நீங்கள் படிப்பீங்க. அலெக்ஸ் ஹேலி அந்த மாதிரி ரொம்ப விலாவெறியாத சொல்லியிருப்பார். ஸோ இவங்களை கூட்டிகிட்டு அமெரிக்கா போகிறாங்க. அமெரிக்காவுக்கு போனதும் குந்தா கிந்தேயை வெளியெடுத்து அவரோட மாஸ்டர் சொல்கிறாரு, இந்தியாவிலேருந்து உன்னோட பேர் டோபி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சினிமாலெல்லாம் வர மாதிரியான ஒரு மாஸ் மூமெண்ட் அங்கே நடக்கும். அது என்னன்னா, அவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமாவும் மாதக்கணக்கு ஒரு படகுல இருட்டில் இருந்தும் அவர் எதிர்த்து ஒரு விஷயம் சொல்லுவார். அது என்னன்னா, என் பேர் டோபி இல்லை, குந்தா கிந்தே அப்படின்னு பெருமையாக சொல்லுவார். அவரை மறுபடியும் அடிப்பாங்க, மீண்டும் அடிப்பாங்க. அவரோட முதுகில் அந்த தோல் உறிஞ்சு பெரிய காயம் வர வரைக்கும் அடிப்படுவார். இப்போ சொல்லு, உன் பேர் என்ன அப்படின்னு மாஸ்டர் கேட்பார். அவர் மறுபடியும் என்னோட பேர் குந்தா கிந்தே அப்படின்னு சொல்லுவார். மறுபடியும் அடி வாங்குவார். உடம்பு ஃபுல்லாக ரத்தம். அப்படி அடிச்சுட்டே இருப்பாங்க. அவரோட எழுந்திரிச்சு நிற்கவும் முடியாது. இது படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும். இது ஒரு வரலாற்று புத்தகத்தில் நடக்கிற ஒரு சித்திரவாத சிச்சுவேஷன் கிடையாது. ஒரு 17 வயசு பையன் தன்னுடைய பெயரையும் அடையாளத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்காக போராடுற ஒரு தருணமாக இதை நீங்கள் பார்ப்பீங்க. அடிமைத்தனம் அப்படின்றது அதுதான். அதாவது நீங்கள் ஒரு இலவசமாக வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க, அது மட்டும் இல்லை, எல்லாமே பறிக்கப்படும். நீங்கள் பேசுகிற மொழியாக இருக்கட்டும், உங்களோட குடும்பமாக இருக்கட்டும், உங்களோட உண்மையான அடையாளமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பறிச்சிடுவாங்க. இதுக்கு பேர் தான் அடிமைத்தனம். இந்த காரணத்துக்காக தான் ரூட்ஸ் அப்படின்ற புக்கை நீ இன்றைக்கி படிக்கும்போதும் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கதையில் பல கதாபாத்திரங்கள் உள்ள இருப்பாங்க. பல தலைமுறைகளை எழுதியிருப்பார் அலெக்ஸ் ஹேலி. ஆனால் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை பற்றி நம்ம பேசலாம். ஃபிட்லர் அப்படின்றவர். அவர் அடிமையாகவே பிறந்தவர் தான். குந்தா கிந்தே ஃபிட்லரை இன்னொரு அடிமையாக பார்க்க மாட்டார். என் கூட இன்னொரு அடிமை இருக்கான் அப்படின்னு பார்க்க மாட்டார்.
அவர் ஒரு டீச்சராக பார்ப்பார், ஒரு மென்டோராக பார்ப்பார், ஒரு அப்பா ஸ்தானத்தில் வச்சு அவர் பார்த்துட்டு இருப்பார். ஃபிட்லருக்கு வந்து ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அது அவருக்கு ரொம்ப பெரிய கனவு தான். அந்த கனவை வச்சுட்டே தான் டெய்லி வாழ்ந்துட்டு இருப்பார். அவர் ஃபிட்லர் இல்லை, அவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுவார். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணி கிடைக்கிற அந்த காசை டெய்லி சேர்த்துட்டு இருப்பார். 30 வருஷத்துக்கு மேலே சேர்த்துட்டு இருப்பார். அவர் ஏன் 30 வருஷமாக காசு சேர்த்துக்கிட்டு இருக்காரு? அப்படி என்ன கனவு அவருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழி வாங்குறது இல்லை அவர் கனவு. ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படின்றது அவர் கனவு இல்லை. அவருக்கு விடுதலை வேணும், அப்படிங்கிறது வெளியே போகணும், அதுதான் அவரோட கனவு. அவர் கனவோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னா, தன்னை தானே வாங்கிக்கணும், எனக்கு என்ன ரேட்டோ நான் அதை சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஒரு நாள் வந்து ஃபிட்லர் சிரிச்சுக்கிட்டு குந்தாக்கிந்தி பக்கத்தில் வருவார். குந்தாக்கிந்தி கேட்பார், அவர் நீங்கள் சிரித்து பார்த்ததே இல்லை, என்ன காரணம் அப்படின்னு. அப்போ ஃபிட்லர் சொல்லுவார், இப்படிதான்ப்பா நான் வந்து சேர்த்துட்டேன் அப்படின்வார். என்ன சேர்த்தீங்க அப்படின்னு கேட்பார் குந்தாக்கிந்தி. அப்போது ஃபிட்லர் சொல்லுவார், அதான்ப்பா என்னோட ரேட்டு, என்னை வாங்கிக்கிறதுக்காக நான் வந்து சேர்த்து முடிச்சிட்டேன் அப்படின்வார். அப்போ குந்தா சொல்லுவார், ஓ அப்படியா, இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்பார். ஃபிட்லர் சொல்லுவார், எப்போயே போய் மாஸ்டரை பார்க்க போகிறேன், பேச போகிறேன், நாளைக்கே ஒரு ஃப்ரீயான ஒரு மனுஷன் நான் இங்கேருந்து வெளியே போக போகிறேன்ப்பா அப்படின்னு சந்தோஷமாக போவார். மாஸ்டரை போய் பார்த்து பேசிட்டு வருவார் ஃபிட்லர். ஃபிட்லரோட கண்ணு நிறைய கண்ணீராக இருக்கும். குந்தா அதை கண்டுக்கூடாது, கண்டு கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி தொடச்சிக்குவார். என்னாச்சு அப்படின்னு சொல்லி குந்தா கேட்பார். இப்படி தான்ப்பா மாஸ்டர் வந்து அவரோட வாழ்த்தை எனக்கு தெரிவித்தார், இவரோ காலமாக சேர்த்துருக்கீங்களே காசை, அதனால என்னை பாராட்டினார். பாராட்டிட்டு ஒரு விஷயம் சொன்னார்ப்பா. என்ன சொன்னார்? சேர்த்துக்கிற காசு வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உன்னோட ரேட்டு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, நீ ஒரு ஃபிட்லர் இல்லை, நீ ஒரு மியூசிஷியன், ஸோ உன்னை வச்சு நான் நிறைய சம்பாதிச்சுட்டு இருந்தேன், நீ கொண்டு வந்திருக்கிற இந்த காசை விட 3 மடங்கு எனக்கு தேவைப்படும் உன்னை வெளியே விடணும்னா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போவே நினச்சாலும் உன்னை வேறொரு மாஸ்டருக்கு நான் எனக்கு கைமாற்றி விட்டுற முடியும் அந்த ரேட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருப்பா. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் 30 வருஷத்துக்கு மேலே உள்ள எல்லா தியாகங்களையும் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி காசை சேர்த்து தன்னை தானே விடுதலை பண்ணிக்க முடியும்னு நம்பி போகும்போது, இல்லை எனக்கு இதை விட 3 மடங்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது எப்படி இருக்கும்? அடிமைத்தனன்றது அதுதான். உங்களோட உடல், உங்களோட உழைப்பு மட்டும் மற்றவனுக்கு சொந்தமானது இல்லை. உங்களுக்கு கனவுன்னு ஒன்று இருந்தால் அந்த கனவும் இன்னொருத்தனுக்கு சொந்தமானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நம்மெல்லாம் டெய்லி வாழ்ந்துட்டு வர வாழ்க்கை இருக்குல்ல, இந்த ஒரு நாள் வாழ்க்கைய வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்னு வாழ்நாள் பூரா ஏங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு பல பேர் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி யங்க ஜென்ரேஷன் பல இடங்களுக்கு பயணிக்கிறாங்க, நிறைய கலாச்சாரங்களை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நிறைய பேரோட பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்கு இல்லை? ஆனால் ஒரு சில மக்கள் தான் ஒரு ஜாப் இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லை ஏர்போர்ட்டில் நீங்கள் லைனில் நிற்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் உங்களை வித்தியாசமாக நடத்துவாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இன்றைக்கி இது நடக்கும்போது அது ரொம்ப சுகமாக இருக்குது. ஏன்னா அன்னைக்கு தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. செஞ்சது தப்பு தான், அவங்க தெரியாமல் செஞ்சதுன்னு சொன்னதுனால அது நியாயமாகிடாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பதில் சொல்ல முடியுமா இருந்துச்சு. எனக்கு சொல்ல முடியாது, ஏன்னா 1750 சேர்த்ததுலேருந்தே நமக்கு அடிமைத்தனம் அப்படின்றது எவ்வளோ மோசமானதுன்றது தெரியும் இல்லை? ஸோ இப்போ இருக்கிறவங்க அது இன்னும் சுத்தம் செய்யாமல் இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் நான் வந்து முக்கியமாக சொல்லி ஆகணும், நம்மளோட மதத்தை சார்ந்தவங்க இல்லைவங்க, நம்மளோட ஜாதியை சார்ந்தவங்க இல்லை, அதனால நான் அவங்கள வெறுக்கிறேன் அப்படின்றது வந்து ஒரு இனவெறி தான். பட் அட் த சேம் டைம் உங்களோட மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், உங்களோட இனத்தை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு மட்டுமே நீங்கள் ஆறுதலாக இருந்தாலும், மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம இவங்களை மட்டும் நீங்கள் ஆதரிக்கிறவங்களா இருந்தாலும் அதுவும் இனவெறி தான். ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா நீங்கள் பாருங்கள், குந்தாகிந்தே வந்து அவரோட பேரை காப்பாற்றணும், அவரோட அடையாளத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இழந்தார். ஃபிட்லர் அப்படின்றவர் வந்து அடையாளம் ஒன்று வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் சேமிப்பு கூட இழந்தார்.
அவங்கெல்லாம் அப்படி போராடின ஒரு உலகத்தில் தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லை. நம்ம மொத்த உலகத்தையுமே சுத்தப்படுத்த முடியாது, அது ரொம்ப பெருசு இல்லை. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆளுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் செஞ்சுக்க முடியும். ஏன்னா அழகான ஒரு உலகம் வேணும், இனவெறி இல்லாத ஒரு உலகம் வேணும் அப்படின்னா நம்மளால் போக முடியாது. நம்ம இருக்கிற உலகத்தை நம்ம கொஞ்சமாக மாறி அழகானதாக மாற்றிக்க முடியும். இதுதான் என்னோட நம்பிக்கை. இந்த ரூட்ஸ் அப்படின்ற புக் வந்து அமெரிக்காவில் நிறைய பேர் படிச்சுட்டு வராங்க, ஆல்ரெடி படிச்சும் இருக்காங்க. ஆனால் நம்மளும் இதை படிக்கணும், நம்மளும் இதில் இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கும் கண்டிப்பாக ஒரு வரலாறு இருக்கும், அந்த வரலாறை நம்ம இன்னும் பாராட்டுவோம், அதோட வருத்தம் நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படின்றது என்னோட பெரிய நம்பிக்கை. ஸோ இது ஒரு கிளாசிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இது ஒரு கிளாசிக் கிடையாது, ரூட்ஸ் வந்து கிளாசிக் இல்லை. ஆனால் உங்களை ஒரு மனுஷனாக இந்த புக்கால் பெட்டராக மாற்ற முடியும். உங்களோட வேர்ல்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உலகத்தை நீங்கள் பார்க்குற கோணத்தை கொஞ்சமாக மாற்றும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த புக்கு நீங்கள் படித்தா. ஸோ படிங்க, நேரம் கிடைக்கும்போது வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக படிங்க. நான் அசிஸ்டீன், இது இலக்கிய யாத்திரா. அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.